உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலை வேளையில் நல்ல காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்றே நம்முடைய அன்றாட கடமைகளில் யோகாசனம் ஒன்றையும் நாம் பழகிவிட்டோமே ஆனால் அன்று முழுவதும் நமது காரியங்களில் தங்குதடையின்றி போய்கொண்டே இருக்கும். அதிகமாக வேலை செய்யலாம், முழுமையாக வேலை செய்யலாம், வெற்றிகரமாக அந்த வேலையை முடிக்கலாம், எந்த தங்கு தடையுமின்றி வேலையை முடிக்கலாம். அனுபவ உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு முனியப்பன் என்பவர் வந்திருக்கின்றார். பவானியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் யோகாசன ஆசிரியரும் கூட. அங்கே ஒரு பெரிய சென்டர் வைத்து பல்வேறுபட்ட நோய்களை அங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே வந்து அவர் அமெரிக்கன் அலையன்ஸ் 500 ஹவர்ஸ் யோகா தெரப்பி அண்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் இங்கே இருந்து படித்து கொண்டிருக்கின்றார். அதில் வல்லமை பெற வேண்டும், இதில் மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு யோகாசனத்தில் ஆர்வமுள்ள மனிதர். அவர் இப்பொழுது நிரகுஞ்ச ஆசனத்தை செய்யப்போகிறார். அதாவது முனிவர்கள் இருதயத்துக்கென்றே ஒரு ஆசனம் வைத்திருக்கிறார். நிரகுஞ்சம் என்றால் ஹார்ட், லங்ஸ், ஹார்ட் என்று பெயர். என் அருமைச்சுடரே, இப்பொழுது அந்த நிரகுஞ்ச ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அங்கு தலை வைங்க, முன்னால் முதல்ல மெதுவாக செய்யுங்கள். நிரகுஞ்ச ஆசனத்தில் ஒரு வேரியேஷன்ஸ், இது கொஞ்சம் கஷ்டம். இருதயத்துக்கென்றே தனியாக ஆசனம் நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள். இருதயத்துக்கு செல்லக்கூடிய நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இன்னும் இருதய சம்பந்தமான அதனுடைய இருதயத்தில் உள்ள அதற்கென்று தோல் இருக்கிறது அல்லவா, அது தடிமனம் ஆகிவிடும். ஆகவே சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைந்துவிடும். அதற்கேற்ற ஆசனம். அதற்கு இரத்த நாளங்கள் செல்லக்கூடிய அத்தனை நாளங்களையும் பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை. இதே ஒரு 15 நாள் இந்த ஆசனத்தை செய்தால் இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதையுமே நீக்கிவிடும். இதோடு ஒரு சில பிராணாயாமங்களையும் நாம் சேர்ந்து செய்ய வேண்டும். இருதய சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக அந்த பயிற்சாலைக்கு சென்று செல்வதுதான் நல்லது. ஏனென்றால் அவர்களுடைய நிலைமைக்கு தக்கபடி அவர்கள் அந்த ஆசனத்தை இலகுவாக ஆக்கி சொல்லித் தருவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நெஞ்சுதான் தரையில் இருக்க வேண்டும். பிருஷ்டபாகம் இப்படி மேலோங்கி இருக்க வேண்டும். அப்படி வளைஞ்சிருக்க வேண்டும் முதுகெலும்பு. பாருங்கள், அந்த நிரகுஞ்ச ஆசனத்தை முழுமைப்படுத்தக்கூடியது. கையை பின்னால் இப்படி தூக்காமல் கூட, கால் தூக்காமல் கூட செய்யலாம். ஆனால் இது செய்தால் அந்த ஆசனம் முழுமை பெற்று விடுகிறது. சாதாரண பிறக்க குழந்தைகள் கூட இந்த மாதிரி இருதயத்தில் பிரச்சனை வந்து விடுது. மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள், மாற்று இருதயத்தை வைக்கிறார்கள், அதில் உள்ளே மிஷினை வைத்து விடுகிறார்கள் சரியாக இயங்குவதற்கு. ஆஞ்சியோகிராம் செய்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகிறது, பார்க்கலாம். ஆகவே அந்த நிலைக்கெல்லாம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆசனத்தை செய்தாலே போதுமானது. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். படுங்க. மெதுவாக செய்யுங்கள். அந்த நெஞ்சு தான் தரையில் இருக்கணும், பிருஷ்டபாகம் தூக்கி இருக்கணும். கையை பிடித்து கொண்டு தூக்குவது என்பது மிக கஷ்டம். இருதயம் தரையில் நெஞ்சு அமுங்குது. அப்போ இந்த இருதயத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய இரத்த நாளங்கள் இழுக்கப்படுகின்றன. அதில் அடைப்பு இருந்தால் போயிடும்.
அதை கட் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணுவாங்க. அந்த நிலையெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாதாரண மூச்சு ஒரு 20 எண்ணிக்கை ஒரு 4-5 தடவை காலையில் சாயங்காலம் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் மதியானமும் பண்ணலாம். பண்ணால் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இருதயத்தில் வியாதி வந்து விட்டாலே லட்சக்கணக்கான பணம் செலவாகிவிடும். அதில் கை வைக்கவே கூடாது. ஆப்ரேஷன் பண்ணால் கொஞ்ச நாள் தான், திரும்பவும் அதே பிரச்சனை வந்துவிடும். மெதுவாக எழுந்து உட்காருங்கள். கேமரா பார்க்க உட்காருங்கள். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் செலவு அதிகமாகும். என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் கொஞ்ச நாள் திரும்பவும் வரும். அதற்கான பத்தியங்கள் மிக அதிகம். மச்சுப்படி ஏற முடியாது, வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் வந்துவிடும். நீ யோகாசனமே செய்யப்படாதுன்றவாங்க. டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டால் நீ இருதய சம்மந்தப்பட்டவர்கள் போகாதீங்கம்பாங்க. ஆனால் எவ்வளவு அக்யூட்டாக ரொம்ப கடுமையான இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூட ஆசனம் செய்யலாம், பிராணாயாமம் பண்ணலாம். இந்த இருதய சம்பந்தப்பட்ட கடுமையான வியாதிகளை முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். பல பேர் நீக்கியிருக்கிறார்கள். ஆகவே கடுமையான ஆசனங்களை கூட, நோய்களை கூட ஆசனங்கள் மூலமாகவும் பிராணாயாமங்கள் மூலமாகவும் இயற்கை உணவுகள் மூலமாகவும் முழுமையாக நீக்கிக் கொள்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை கொண்டு போய் வெட்டி, அது முக்கியமான உறுப்பு, அதை வெட்டி எடுக்கவோ மாற்று அறுவை சிகிச்சை செய்யவோ வேண்டியதில்லை. ஆகவே எவ்வளவு கடுமையான நோய்களையும் யோகாசனங்கள் மூலமாக நீக்கி நீங்கள் என்றும் இளமையுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.